நாம மட்டும் ஆசைப்பட்டு என்ன செய்ய? சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் நாம மட்டும் ஆசைப்பட்டு என்ன செய்ய? கர்த்தருக்குன்னா ஆசை, கர்த்தம்னா ஆசைப்படணும். அப்படித்தானே காரியம் நடக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க. நாம மட்டும் ஆசைப்பட்டு என்ன செய்ய? அவருக்குன்னா ஆசை வரணும். சொல்றோமா? அஹ், நாம நமக்கு ஒரு வீடு வேணும், நமக்கு இந்த பிரச்சனை சரியாகணும், அப்படி நமக்கு ஆசைப்படுறோம். நாம மட்டும் ஆசைப்பட்டு என்ன செய்ய? அவருன்னா ஆசைப்படணும். அப்பத்தானங்க பிரச்சனை சரியாகும். எனக்கு கூட ஆசைதான், கணவன் மனைவியா வாழணும், ஒற்றுமையா வாழணும் ஆசைதான். நான் மட்டும் ஆசைப்பட்டு என்ன செய்ய? என் புருஷன் திருந்தணும். நான் மட்டும் ஆசைப்பட்டு என்ன செய்ய? அவரும்னா ஆசைப்படணும். அப்பத்தானங்க சாமி வேலை நடக்கும். ட்ரூத்தை நம்புறீங்களா? சி, நம்ம மட்டும் ஆசைப்பட்டா பத்தாது. யார் ஆசைப்படணும்? தேவனும் ஆசைப்படணும். அப்பலாதான் நாம ஆசைப்பட்டது நடக்கும். இல்லடா நடக்காது. நீங்க ஒரு ஆள் ஆசைப்பட்டா ஒருதலை காதல் வேலை நடக்காது. அவரும் ஆசைப்படணும். அப்பதான் வேலை நடக்கும். ஆமென். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அவருக்கு மட்டும்தான் அங்க ஆசை இருக்கு. யாருக்கு? கர்த்தருக்கு மட்டும்தான் அங்க ஆசை இருக்கு. எனக்கு இல்லைங்க. கவலைப்படாதீங்க. அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆசையை கொண்டு வந்துருவாரு. கண்டிப்பா கொண்டு வந்துருவாரு. முதல் சொன்னது வேற, ரெண்டாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. முதல்ல சொன்னது என்ன சொன்னேன்? நமக்கு மட்டும் ஆசை இருந்து என்ன செய்ய? அவருக்குள்ள ஆசை இருக்கணும். அப்பளத்தானே வேலை நடக்கும். இது முதல்ல சொன்னது. ரெண்டாவது, அவருக்கு மட்டும்தான் அங்க ஆசை இருக்கு. எனக்கு ஒண்ணு இருந்த மாதிரி தெரியலையே. கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடும். பிலிப்பியர் 2:13, தேவன் தாமே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் உங்களில் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, உங்களுக்கு ஆசை இல்லைன்னா அவரே உண்டாக்கி கொடுத்துருவாரு. இந்தாடா வச்சுக்கடாடே, எனக்கு உன்னை பத்தி இப்படிலாம் ஆசை இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு இப்படிலாம் என்னை பத்தி ஆசை இருக்கு, ஆனா எனக்கு கொஞ்சம் கூட இல்லையே. கொஞ்சம் போர் எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். கவலைப்படாத. ஆமேனா? இதான் பிலிப்பியர் 2:13. அதனால நமக்கும், அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு மட்டும் ஆசை இருக்கு, அப்ப அவருக்கும் இருக்குமானா இருக்க வாய்ப்பு இல்லை, இல்லாம கூட இருக்கும். ஏன்னா தாவீதுக்கு தேவாலயத்தை கட்டணும்னு ஆசை, ஆனா அவருக்கு ஆசை இல்லைன்ட்டார். அவருக்கு ஆசை இல்லை, சாலமோன் தாண்டா கட்டணுங்கிறாரு. இருந்துச்சா? அப்ப நமக்கு ஒரு ஆசை இருந்து அவருக்கு அந்த ஆசை இல்லாம இருக்கலாம், நம்புங்க. அதே நேரத்துல அவருக்கு ஒரு ஆசை இருந்தா நமக்கு அந்த ஆசை இருக்கும், வந்தே தீரும். ஆமே. நான் என்ன மைக்க பிடிக்கிறேன் பிறந்த ஆசையா இருந்தேன் நானு? சொல்லுங்க. நான் பிறக்கும் போதே மைக்கோடையா பிறந்தேன்? இல்ல பிறந்தவனையும் இந்த ட்ரீமோடய அலைஞ்சனா? ஒரு நாள் வரும், மஜுவஞ்சரில் வாழ்வேன், அங்க ஒரு சில பேர் வருவாங்க, நான் மைக்க பிடிச்சு பேசணுட்டு ஆசையா இருந்தேன் நானு? இல்ல. இந்த ஆசை உண்டாக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த ஆசை யார்கிட்ட இருந்திருக்கு? அவர்கிட்ட இருந்திருக்கு. எனக்கு இல்லாம இருந்துச்சு, ஆனா அவர்கிட்ட இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்ததுனால எனக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. ஆமேன். கவனிங்க, இங்க வருங்க. நமக்கு தேவைப்படுறதுனால ஆண்டவர் நமக்கு ஒண்ணு தருவாரே தவிர நம்ம ஆசைப்படுறதுனால தரமாட்டாரு. என்ன சொன்னேன்? இல்ல, நீங்க வேற மாதிரியே பேசுறீங்களே. நாங்க இப்படிலாம் பிரசங்க கேட்டதே இல்லையே. என்ன சொன்னேன்? நமக்கு தேவைப்படுறதுனால வேணா ஆண்டவர் நமக்கு ஒண்ணு தருவாரு தவிர, ஐயோ பிள்ளை ஆசைப்படுது ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, ஐயோ பிள்ளை ஆசைப்படுது ஜிக்கத்தண்டா வாங்கி கொடு, ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டாரு. அப்படிலாம் செய்யவே மாட்டாரு. நீங்க ஆசைப்படுறதுனால உன்னை தருகிறவர் அல்ல, உங்களுக்கு தேவைன்னா தருவாரு. தட் மீன்ஸ் நீங்க ஆசைப்படுறது உங்களுக்கு தேவைன்னா தருவாரு. உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தேவன் தர மாட்டார். எழுதுவீங்க. உங்களுக்கு தேவையே இல்லாத ஒன்ன போய் நீங்க ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா தேவன் தரமாட்டார். ஆமீன். ஆமீனா? எல்லாமே டிப்ஸ் தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இதுதான் நான் கற்றுக்கொண்ட கர்த்தர். நீங்க 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 எந்த ஆண்டவரை கத்துக்கணும் எனக்கு தெரியாது. நான் கத்துக்கிட்ட ஆண்டவரை உங்க முன்னாடி வைக்கிறேன். என்ன சொன்னார் கடைசியா சொல்லுங்க, அடுத்து வெயிட் போயிருவோம் சீக்கிரம். என்ன சொன்னேன்? ஆமா, நாம ஆசைப்படுறதுனால தேவன் தர்றதில்ல, நமக்கு தேவைப்பட்டா தேவன் தருவார். கண்டிப்பா தருவார். நாம வேண்டிக்கிட்ட காரியத்தை கர்த்தர் தராம நாம ஏமாந்துருக்கிறோமா?
ஏமாறவே இல்லைல்ல? என்ன ஒரு பரிசுத்த வாட்டிகள். நாம ஜெபிச்சிருக்கிறோம், ஆண்டவர் தராம இருந்தது உண்டா? எல்லாமே தந்தது உண்டா? நான் கேட்ட வச்சுங்களேன், ஐயோ ஐயோ, எனக்கு தராம போகவே மாட்டார் அப்படியா? எனக்கெல்லாம் அப்படி இல்லப்பா, நிறைய தராம போயிட்டாருப்பா. ஆமா, நாம வேண்டிக்கிட்ட காரியத்தை கர்த்தர் தராம நாம ஏமாறுகையில் ஏமாறுகையில் என்ன புத்தி நமக்கு வரும்? சகோதரிகளுக்கு அருமையா சொல்லுவீங்க, சொல்லுங்க பாப்போம். நாம அப்படியே அப்படியே ஓவரா பில்டப் பண்ணி செமிச்சிருப்போம். ஆனா அவர் கர்த்தர் தந்திருக்க மாட்டாரு, வாக்கிய பண்ணிருக்க மாட்டாரு. நம்ம ஏமாற்றத்தோடு அப்படியே வருவோம். அந்நேரம் என்ன நினைப்போம்? ஆண்டவர் மறந்து விட்டார், ஆண்டவர் தூங்க போய் விட்டார், ஆண்டவருக்கு பசி எடுத்தாயிற்று, ஃபாஸ்ட் ஃபுட் போய் சாப்பிட போய் விட்டார். வரிசைக்கு அப்படியே சொல்லுங்க. வேற என்ன சொல்லுவோம்? ஜென்ரலா என்ன நினைப்பாங்க? நம்ம ஒழுங்கா ஜெபிக்கல பிரதர். என்ன ஜெபிக்கல? ஒழுங்கா ஜெபிக்கல, அதனால என்ன செய்யற? ஆண்டவர் தரல. இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம கிரியைகள் சரியில்லை. என்ன சரியில்லை? நம்முடைய கிரியைகள், குணங்கள், நடத்தைகள் சரியில்லை போல, அதான் ஆண்டவர் தர மறுத்து விட்டார் சொல்லுவோமா? இதெல்லாம் சொல்லுவோம். இப்ப நான் சொல்ற மட்டும் சொல்ல மாட்டான். ஆண்டவர் சித்தம் இல்லைங்க, அதான் தரலங்க சொல்லியிருக்கோமா? வாய் வருதா எடுத்தோனையும்? இந்த வாய் வராது, அந்த வாய் தான் படக்குன்னு வரும். நம்ம ஒழுங்கா ஜெபிக்கலையோ? ஆமா, சர்ச்சில் ஒரு பிரேயர் வச்சிருந்தாங்க, நம்ம போகல, அதான் ஆண்டவர் வாய்க்கப்படாம பண்ணிட்டார். இப்படித்தான் பேசுவோம். நினைச்சு நினைச்சு நேத்து நான் பயில் படிக்காம தூங்கிட்டேன், இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். ஆண்டவர் தரல பத்தியெல்லாம் இப்படிலாம் பேசுவோம். எடுத்தோனே வாய் வந்துடும், ஆனா இந்த வாய் மட்டும் வராது. எந்த வாய் மட்டும் வராது? ஆண்டவருக்கு சித்தம் பண்ண போல. சரி, நம்ம சரிங்க கேட்டுக்கோன்னு அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அப்படிலாம் சொல்லி பழக்கமே இல்லை நமக்கு. எடுத்தோனே வாய் வராதுன்னு வராது. ஆனா என்ன செய்யணும்? இந்த வாய் வரணும். ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, அதனால ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணல, பரவாயில்ல. அவருக்கு சித்தமானது நமக்கு தரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென்.